ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், இது சம்பவம் இல்லை சரித்திரம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் 8ல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதன்படி தான் வந்துட்டு எல்லாருமே நடக்குது. அதாவது டாப் ஆர்டரில் இருக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, வெளியே போகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதன்படி தான் நடக்குது. அதில் நிறைய விதமான மாற்றங்கள் இந்த வாரம் மட்டும் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த வாரம் மஞ்சரி வெளியே போகிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா ரியா வெளியே போகிற மாதிரி இருக்குது. இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. என்னென்னா ராணவ் நேற்று ஒரே ஒரு நாள் தாங்க எல்லாருமே வந்து இவர் வந்து தாக்குனாங்க, கார்னர் பண்ணாங்க, டார்கெட் பண்ணாங்க, மக்கள்லாம் பயங்கரமாக கொதிச்சு போனாங்க. ஆனால் சப்போர்ட் வந்துச்சு நான் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சப்போர்ட் வரும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 7வது 8வது பிளேஸில் இருந்தார். இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வந்து கொடுத்த ஒரு 8 மணிக்காக கொடுத்தேன். அப்போ வந்துட்டு 6வது பிளேஸில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது பிளேஸ்க்கு வந்திருக்காரு. அதுவும் ஜாக்லின் வர அதிகமாக வாங்கியிருக்கார் ஓட்டு. இன்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து சௌந்தர்யா தான், அது வந்துட்டு மாட்டுக்கிறது கிடையாது, அவங்க தான் இருக்காங்க. அடுத்தபடி ஜெஃப்ரி இருக்கார், அதுக்கப்புறமா தீபக் இருக்கார், 4வது இடத்துல ராணவ் இருக்கார், 5வதுல தான் ஜாக்லின். இப்போ ஜாக்லினுக்கும் ராணவுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஓட்டு டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. தீபக்குக்கும் ராணவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. மேபி அவரை கூட ஓவர்டேக் பண்ணிட்டு 3rd பிளேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்குது. அவர் ஓவர்டேக் பண்ணுறவரு ஜெஃப்ரி ஓவர்டேக் பண்ண முடியாதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சவுந்தர்யா ஈக்குவலுக்கு வர முடியாது, பட் 2nd பிளேஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவார்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கொஞ்சமாக இருந்தாலும் இவருக்காக சுற்றி பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணாங்க பாருங்கள் மற்ற கண்டஸ்டன்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பூதாகரமாக வெடிச்சு சும்மா அந்த சங்கம் ஊதி கட்ட மாதிரி வந்துட்டு ராணுவுக்குன்னு ஃபேன்ஸை உருவாக்கி அவங்கள சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ எப்பயுமே இது வந்துட்டு பிக் பாஸில் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறது, அவங்கவுங்க விளையாட்டை விளையாண்டு போங்க, யாரையும் டார்கெட் பண்ணாமல். அப்படி உங்களுக்கு சண்டை போடணும்னு தோணுச்சா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படியே அதாவது சிங்கிளாக சண்டை போட்டு போங்க. இப்போ குரூப்பாக போய் தாக்க போய் கடைசியில் எப்படி ஆகிப்போச்சு, இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஜாக்லினோட ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.